குட் மார்னிங் ஆல் ஆஃப் யூ. இன்னைக்கு நான் பேச போற ப்ராடக்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மதுநாசினி. இந்த மதுநாசினி என்ன பயன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரீ டயபெட்டிக்ஸ், அதாவது எனக்கு சர்க்கரை இருக்கிற மாதிரி தெரியுது ஆனா சர்க்கரை கன்ஃபார்ம் ஆகல அப்படின்னு ஒரு சிலர் இருப்பாங்க. ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா அந்த பார்டர் லெவல்ல மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு சிலர் வந்து ஒரு சிலர் சந்தேகத்தோடயே இருப்பாங்க, எனக்கு சுகர் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தோடயே இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த மதுநாசினி வந்து ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய கம்பெனி நியூட்ரலைட் கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய பாரம்பரியம் கொண்டது. 90 வருஷம் பழமையானது. இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா விதையில இருந்து அவங்க வந்து நம்ம சப்ளிமெண்டா வர வரலும் அவங்களுடைய ஓன் மேனுஃபேக்சரிங்ல 90 ஆண்டு காலமா இத உலகம் ஃபுல்லா 110 நாட்டுல கொடுத்துட்டு இருக்காங்க. மிக சிறப்பான ஒரு கம்பெனி. இதுல நம்ம வந்து இந்த ப்ராடக்ட்ஸ் எப்படி தயாரிக்கிறாங்க மேனுஃபேக்சரிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா பியூரிட்டி, சேஃப்டி, பொட்டன்சி, இதனுடைய பழமைகள் மாறாம, அதாவது ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த ப்ராடக்ட்ஸ் வெளி மார்க்கெட்லயும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அதுல எவ்வளவு உண்மைத்தன்மை இருக்கும், அதனுடைய பியூரிட்டி எவ்வளவு இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனா இந்த கம்பெனி பொறுத்தவரையிலும் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்ட் மாறாம உங்களுக்கு அந்த பழமைகள் மாறாம எடுத்து கொடுக்குறாங்க. இதுல என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சிறுங்குறிஞ்சான், சுக்கு, லவங்கப்பட்டை. இந்த சிறுங்குறிஞ்சான் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. சின்ன வயசுல இருந்து சர்க்கரை பத்தி கிராமப்புறங்கள்ல பேசுவீங்க வந்து பாத்தீங்கன்னா சர்க்கரை கொல்லி அப்படின்னுவாங்க. இந்த இழைய நம்ம சாப்பிட்டுட்டு சர்க்கரை சாப்பிட்டோமா மண்ணு மாதிரி இருக்கும், அதனுடைய சுவை சுத்தமா இருக்காது. இது வந்து ரத்தத்துல இருக்க சர்க்கரையை வந்து கொல்றதுக்கு உண்டான மிகப்பெரிய ஆற்றலை படைச்சது. ஆனா நம்ம வந்து அதுக்காக நம்ம கிராமப்புறங்கள்ல போய் இலைகளை பறிச்சு தலைகளை பறிச்சு நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிட்டோன்னா எவ்வளவு மெஷர்மெண்ட் சாப்பிடணும், எவ்வளவு அவுன்ஸ் சாப்பிடணும், என்ன அப்படிங்கறது நமக்கு தெரியாது. மறுபடியும் லோ சுகர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு உங்களுக்கு எவ்வளவு தேவை அப்படிங்கிற மெஷர்மெண்ட்டோட இந்த கம்பெனி உங்களுக்கு அழகா கொடுத்துட்றாங்க. சாப்பிட்றதுக்கு முன்னாடி எடுத்துக்கலாம், சாப்பிட்டதுக்கு அப்புறமா எடுத்துக்கலாம். நீங்க உங்களுடைய ப்ரீ டயபெட்டிஸ், அதாவது டயபெட்டிஸ் இருக்கிற மாதிரி தெரியுறவங்க, அல்லது எனக்கு வந்துருமோங்கிற பயம் இருக்கிறவங்க, அல்லது பரம்பரையா வந்து சுகர் லெவல் அப்பா தாத்தா பாட்டி இந்த மாதிரி சுகர் இருக்கிறவங்க, ஒரு ஃபியர் இருக்கிறவங்க இதை எடுத்துக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா சர்க்கரையினுடைய அளவை ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணி கொடுக்கும். சர்க்கரையினுடைய அளவு ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா C12, கார்பன் 12 இருக்கணும், ஹைட்ரஜன் 22 இருக்கணும், ஆக்சிஜன் 12 இருக்கணும். இதை மெயின்டைன் பண்ணணும். இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், ஒருத்தருக்கு வந்து எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது, அப்பா தாத்தாவுக்கு சுகர் கிடையாது, பரம்பரையா சுகர் கிடையாது, அவருக்கும் சுகர் கிடையாது, நல்ல ஹெல்த்தி ஃபிட்டான பாடியை மெயின்டைன் பண்றாரு, டெய்லியும் எக்ஸசைஸ் பண்றாரு. ஆனா அவர் ரீசெண்டா வந்து ஹார்ட் அட்டாக்ல இறந்துடுறாரு. என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். ஒரு சரிவிகித உணவை மெயின்டைன் பண்ண தவறிட்டாரு. அதுல இன்சுலினுடைய ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் கிடையாது. அதான் C12, H22, O12. இதை நம்ம மெயின்டைன் பண்ண தவறுனா அவருக்கு மட்டும் இல்ல எல்லாருக்கும் இந்த பாதிப்பு இருக்கும். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய நியூட்ரலுடைய மதுநாசினி மிகப்பெரிய சப்போர்ட் இருக்கும். இது சிறுங்குறிஞ்சான். இது வந்து நம்ம உடம்புல இருக்க தேவையில்லாத சர்க்கரையினுடைய அளவை கொண்டுடும். சர்க்கரை கண்டிப்பா தேவை. சர்க்கரை இல்லாம ஒரு மனிதன் வந்து வாழ முடியாது. நம்ம எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்றது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா செல்களுக்கு சுகர் தான். அதுல நல்ல சுகர், கெட்ட சுகர்னு இந்த மாதிரி இருக்கு. ரொம்ப டெப்தா நம்ம போக வேணாம். இந்த சுகரை வந்து தேவையில்லாத சுகரை கொல்றதுக்கு தான் இந்த மதுநாசினி சப்போர்ட் பண்ணும். அடுத்தது வந்து சுக்கு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. சின்ன குழந்தைங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா யாருக்காவது வயிறு சம்பந்தமான ப்ராப்ளம், அஜீரண கோளாறுகள் இருக்கும்போது நம்மளுடைய தாத்தா பாட்டிகள் வந்து அதை கொடுப்பாங்க. அது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம தேவையில்லாத கழிவுகளை, நம்ம உடம்புல தங்குற கழிவுகளை வெளியேற்றிடும். நம்மளுடைய குடல் அமைப்புகளை வந்து ப்ராப்பரா ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணும். இந்த டைஜஸ்டிங் ப்ராப்பரா மெயின்டைன் ஆகவே சுகர் வந்து அளவு வந்து கரெக்டா மெயின்டைன் ஆக ஆரம்பிச்சிடும். அடுத்தது லவங்கப்பட்டை எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வந்து நம்ம இன்டேக் பண்ணும் போது நம்மளுடைய தேவையில்லாத கொழுப்புகளை பர்ன் பண்ண ஆரம்பிச்சிடும். அது இல்லாம ஹார்ட் மசில்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற வால்வுகள், உங்களுக்கே தெரியும், ஆர்டிகல் வென்ட்ரிக்கல் இந்த மாதிரி வால்வுகள்லாம் இருக்கு. இதுல வந்து கொழுப்பு படிகிறத வந்து வந்து பாத்தீங்கன்னா அது பர்ன் பண்ணிடும். அந்த இடத்துல வந்து ஃபியூச்சர்ல வந்து கொலஸ்ட்ரால் டிசீஸ்னால வர ஹார்ட் ப்ராப்ளங்களை வந்து அவாய்ட் பண்றதுக்கு உண்டான சோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த லவங்கப்பட்டையில இருக்கு. இப்ப நமக்கு லவங்கப்பட்டை டெய்லி நம்ம சமையலும் பயன்படுத்துறோம். பயன்படுத்தினாலும் இந்த சுகர் வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு தேவையில்லாத சுகரை இன்டேக் பண்றது. அந்த மாதிரி தேவையில்லாத சுகர்களை மட்டும்தான் வெளியே அனுப்புறதுக்கு இந்த நம்ம மதுநாசினி உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு சில அனுபவங்கள்லாம் இருக்கு. சிலர் நான் பேஷண்ட்டுக்கெல்லாம் கொடுத்துருக்கேன். இது வந்து பாத்தீங்கன்னா சுகர் ஆல்ரெடி
அவங்க வந்து டயபெட்டிக்ல சுகர் டேப்லெட் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. இருந்தாலும் அவங்க கட்டுப்பாடு வரல. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதை சப்போர்ட்டிவா கொடுக்க உடனே சுகர் டேப்லெட்டை நாங்க நிறுத்த சொல்லல. சுகர் டேப்லெட் எடுத்துக்கிட்டே இதையும் வந்து பாத்தீங்கன்னா மார்னிங் ஒரு டைம் அல்லது நைட் ஒரு டைம் பர் டே வந்து அவங்க எந்த டைமுக்கு அவங்க ஃபுட்டை ப்ராப்பரா இன்டேக் பண்றாங்களோ அந்த டைமுக்கு நாங்க எடுத்துக்க சொல்றோம். இப்ப நாள் பட ஒரு 3 to 4 months கழிச்சு அந்த சுகர்னுடைய அளவு அவங்களுக்கு HbA1c அப்படின்னு சொல்லுவோம். நம்ம வந்து அவங்க வந்து இப்போ 9, 11, 12 இருக்கிறவங்கலாம் நாங்கள் ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த HbA1c பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சுகர் டேப்லெட் எடுத்துட்டு இதையும் எடுக்கிறாங்க. அந்த HbA1c குறையாம இருக்கிற நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாள் பட அது வந்து பார்த்தீங்கன்னா 12ல இருக்கிறவர் 10க்கு வந்துடுறாரு, 10ல இருக்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா 8க்கு வந்துடுறாரு. இப்படி வந்து ஒரு எவ்ரி 3 months 2 points நம்ம குறையிறத ஃபாலோ பண்ண முடியுது. இது இது எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு சரிவிகித உணவை இதை இன்டேக் பண்ணும் போது அதிகப்படியான கிரேவிங் இருக்காது. உங்களுக்கே தெரியும், சுகர் பேஷண்ட் நீங்க யாரை கேட்டீங்கன்னாலும் தெரியுவாங்க, ரொம்ப ஒரு மாதிரி வயிறு எரிச்சலா இருக்குங்க, பசி எடுத்துக்கிட்டே இருக்குன்னுவாங்க. அப்ப அந்த பசி எடுத்துக்கிட்டே இருக்கும் போது அவங்க என்ன பண்ணுவாங்களா, அவங்களே அறியாம அந்த ஃபுட் இன்டேக்கை கண்ட்ரோல் இல்லாம உள்ள அனுப்ப ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அப்ப என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சுகர் அளவா எடுக்கணும். அதாவது டயபெட்டிஸ் வர்றதுக்கு காரணமே வந்து பாத்தீங்கன்னா சரிவிகித உணவு இல்லாதனால தான். அந்த சரிவிகித உணவை நம்ம ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணா டயபெட்டிஸ்ங்கிற ஒரு விஷயமே வராது. ஆனா இந்த சுகர் வந்துருச்சுன்னா அந்த சரிவிகித உணவுங்கிறதே நமக்கு வந்து மெயின்டைனே பண்ண முடியாது. நீங்க எவ்வளவு இட்லி சாப்பிட்டீங்கன்னா ஒரு 6 இட்லி சாப்பிட்டேன்னுவாரு ஒரு சிலர், ஒரு சிலர் வந்து 4 இட்லி சாப்பிட்டேன்னுவாங்க. சரிங்க, இட்லி சாப்பிட்டீங்க, காலையில மட்டும்தான் சாப்பிட்டீங்கன்னா இல்ல நைட்டும் ஒரு 4, 5 இட்லி சாப்பிட்றேன் அப்படின்னுவாங்க. ஸோ அந்த எரிபொருள் எவ்வளவு தேவை நமக்கு, இன்னைக்கு பேர்னிங் கெப்பாசிட்டி எவ்வளவு இருக்கு, நம்ம என்ன வேலை செய்யறோம். ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா ஆஃபீஸ் ஒர்க் இருக்கும், டேபிள் ஒர்க் மட்டும் தான் பண்ணுவாங்க, பிரெயினுக்கு மட்டும்தான் வேலை இருக்கும். ஆனா அவர் 6 இட்லி சாப்பிடுவாரு. அந்த 6 இட்லி என்ன பண்ணுது அப்படிங்கிற விஷயம் அவருக்கு தெரியவே தெரியாது. அந்த குளுக்கோஸ்னுடைய லெவல் எவ்வளோ, அது என்ன பேர்ன் பண்ண போறாரு அப்படிங்கறதான் தெரியாது. அவருக்கு சுகர் வந்ததுனால அவருக்கு வயிறு கப கபன்னு பசிச்சுக்கிட்டே இருக்கும், எரிஞ்சுக்கிட்டே இருக்கனால நிறைய இன்டேக் பண்ணுவாரு. இப்போ மதுநாசினி கொடுக்கறதுனால அந்த கிரேவிங் அவங்களுக்கு இருக்காது. அளவான சாப்பாடு எடுக்கணுங்கிற எண்ணங்கள் உண்டு பண்ண ஆரம்பிச்சிரும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காவே அந்த சுகர் லெவல் வந்து உங்களுக்கு குறையிறத நம்ம ஃபீல் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி நாங்கள் கொடுத்து நிறைய பேத்துக்கு சுகர் குறைஞ்சிருக்கு. ஈவன் தோ எனக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஃபாதருக்கு சுகர் இருக்கு, எங்கள் தாத்தாவுக்கு சுகர் இருந்துச்சு, எனக்கும் சுகர் இருந்துச்சு ஆரம்பத்தில். இதை எடுத்து இப்போ கண்ட்ரோலில் நான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். என்னுடைய பிரதர்ஸ்க்கும் சுகர் இருக்கு, அவங்களுக்கும் இதெல்லாம் கொடுத்துருக்கிறேன். இப்போ இந்த சுகர் வந்து யாரெல்லாம் எடுத்துக்கலாம், இந்த மதுநாசினி யாரெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சுகர் இனிஷியல் ஸ்டேஜில் இருக்கிறீங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சுகர் வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறமா 140 இருக்கும், அவர் வந்து பார்டர் லெவல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அவங்க வந்து இதை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா அவங்களுக்கு இப்போ சாப்பிட்ட உடனே என்ன பண்ணணும், அப்படியே ஒரு தூக்கமா சொக்க ஆரம்பிக்கும். நல்லா அவங்க ஃபீல் பண்ணுவாங்க, ஒரு மாதிரி டயர்டாவே இருந்துகிட்டு இருக்குதுங்க அப்படின்வாங்க. சாப்பிடலன்னா என்ன நடக்கும், அவங்களுக்கு ஒரு மாதிரி டயர்டா இருந்துகிட்டே இருக்கும். இப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இருக்கிறவங்க மதுநாசினி அவங்க எடுத்துட்டு இருக்கும்போது அந்த டயர்ட் அவங்களுக்கு இருக்கவே இருக்காது, பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். இந்த சுகரை வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லைங்களா, கார்பனுடைய 12ம் ஹைட்ரஜன் 22ம் ஆக்சிஜன் 12ம் வந்து கரெக்டா ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணிடுறதுனால அவங்களுடைய டயர்ட்னஸ் வரவே வராது. ஸோ இந்த மதுநாசினிக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கு. ஸோ அவங்க ஃபீல் பண்ணலாம், இது ஒன் டேப்லெட்லயே அவங்க ஒரு எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ண, அவங்க இது ஒன்றும் எக்ஸ்பர்ட்டா தனியா ஒரு எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணாது. இருந்தாலும் இது போகும்போது அந்த சுகரினுடைய அளவை ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணும்போது அந்த சுகர் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ரத்தத்துல ப்ராப்பரா மெயின்டைன் ஆகும்போது அவங்க பிரிஸ்காவே இருப்பாங்க, எப்பயுமே எனர்ஜெட்டிக்கா இருப்பாங்க, எப்பயுமே வந்து சுறுசுறுப்பா இருப்பாங்க, எப்பயுமே ஆக்டிவா இருப்பாங்க. இதுக்கு முன்னாடி லெவலுக்கும் இதுக்கு பின்னாடி லெவலுக்கும் ப்ராப்பரா மெயின்டைன் ஆகுங்க. ஏன்னா அந்த குளுக்கோஸ் ப்ராப்பரா இருந்துட்டாவே ஒரு மனிதனுடைய அந்த மேக்சிமம் அவங்களுடைய ஹார்ட்டுக்கு வந்து ஒரு இதமான தன்மையை கொடுக்கும். சுகர் வந்து அதிகமா போனாலோ அல்லது சுகர் லோவா போனாலோ ஒரு டேஞ்சர் சுச்சுவேஷன் தான். எஸ்பெஷலி வந்து லோ சுகர் இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ண வேண்டியிருக்கும் அவங்க பாடியை. ஒரு சிலர் ரொம்ப நல்லா வெயிட்டா இருப்பாரு, நிறைய சாப்பிடுவாரு, இருந்தாலும் லோ ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க கண்டிப்பா டாக்டரை கன்சல்ட் பண்ணிக்கணும். இப்போ ஆல்ரெடி நிறைய சுகர், இப்போ இன்சுலின்லாம் போட்டுட்டு இருக்காங்க, அவங்களாம் இதை எடுத்தா குறைஞ்சிருமா அப்படின்னா அப்படி நாங்கள் உடனே சொல்லலை. ஏன்னா அவங்க வந்து டைப் 1 டயபெட்டிஸ், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் கண்ட்ரோலில் தான் இருக்கணும். அவங்க இன்சுலின் எவ்வளோ எடுக்கிறாங்க, என்ன மெஷர்மெண்ட் இருந்தாலும் இது சப்போர்ட் பண்ணணும். இது வந்து சர்க்கரை கொல்லி நாள்பட்ட ஒரு 6 months 7 months அவங்க கண்டினியூஸாக எடுக்கும் போது அவங்களுடைய HbA1c குறையிறத அவங்கள கண் முன்னாடி பார்க்கலாம். ஸோ நாள்பட்ட அளவில் அந்த கிரேவிங் கெப்பாசிட்டி குறைஞ்சி அவங்க வந்து சுகர் அந்த சரிவிகித உணவை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணும்போது சுகர் ஆட்டோமேட்டிக்காக குறைய ஆரம்பிச்சிடும். அவங்க ஃபீல் பண்ணுவாங்க, தன்னுடைய உடம்புல வந்து சர்க்கரையினுடைய அளவு மெயின்டைன் ஆகிறத அவங்களால ஃபீல் பண்ண முடியும். ஸோ அதனால இந்த வந்து யார் வேணாலும் எடுத்துக்கலாம்.
எபோ 18 இயர்ஸ்க்கு மேல கம்பெனி ரெக்கமெண்டேஷன் பண்றாங்க. அதுக்கு கீழே இருக்கவங்க எடுக்கக்கூடாது அப்படின்னா அது வந்து உங்க டாக்டரை கன்சல்ட் பண்ணிக்கோங்க. 18 இயர்ஸ் எபோவுக்கு மேல எடுக்கிறது நல்லது. இது யார் வேணாலும் ஏஜ் குரூப் வந்து பாத்தீங்கன்னா 18 இயர்ஸ்க்கு மேல யார் வேணாலும் எடுத்துக்கலாம். ப்ராப்பரா மெயின்டைன் ஆகும். அருமையா இருக்கும் இந்த மதுநாசினி. இந்த மதுநாசினி எடுக்கும்போது நீங்க ஒரு பக்கம் ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்க ஃபேமிலி, இப்ப ஏன்னா ஒரு சுகர் பேஷண்ட்னால அவங்க ஹார்ட் ப்ராப்ளங்கள் வருது. இன்னைக்கு சுற்று வட்டாரத்துல பாத்தீங்கன்னா இன்னைக்கு பேப்பரை எடுத்தீங்கன்னாவே சில டாக்டர்ஸ் எல்லாம் மரணம் ஆகுறாங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா திடீர்னு ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு காரணம் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை அவங்க மெயின்டைன் பண்ணாதும் ஒரு ரீசனா இருக்கலாம், எனக்கு தெரியல. அதுவும் ஒரு ரீசனா இருக்கலாம். ஸோ இப்போ இது வருமுன் காக்கிறதுக்கு உண்டான மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த மதுநாசினி எடுத்து எல்லோரும் பயன்படலாம். தேங்க்யூ கிவிங் ஆப்பர்ச்சுனிட்டி.